அப்பன் தெள்ள தெளிவா பேட்டியில சொல்றாரு. என்னன்னு என்னன்னா இவ்வளவுக்கும் காரணம் எது? கரூர்ல செத்ததுக்கு காரணம் திமுக காரணங்களாம். இதுக்கு முன்னாடி ஒரு குரல் கொடுக்கவே இல்லை, இப்ப வந்து ஏன் குரல் கொடுக்குறாரு? பையன் எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும். லாஸ்ட் மினிட்ல வந்து இது மாதிரி பேசுனா, பையனுக்கு ஆதரவா பேசுனா, எங்க குடும்பத்துக்குள்ள சண்டை இல்லை, நாங்க ஒத்துமையா இருக்கிறோம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பேசவே இல்லை, அவரு வாயை பூட்டு போட்டாங்க போல இருக்கு. திமுக காரன் நினைச்சான்னா அவன் நிறைய ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சிருக்கான். ஆமா, யாரு? விஜய் வீட்டோட கார்டன்ல எஸ்ஏசியை எப்படி அவமானப்படுத்தினாரு விஜய், எப்படி நெஞ்சில கைய வச்சு தள்ளி விட்டாரு. விஜய் போய் கீழே உந்தோனி பக்கத்துல தூக்கி விட்டானுங்களே. பக்கத்து வீட்டுக்காரன் கேமராவெல்லாம் இருக்காதா? அங்கே இருந்தெல்லாம் எடுக்க மாட்டானுங்களா? இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேணாம். ஆமா ஆமா, திமுக காரன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவானுங்களாம். சொன்னாரு, எஸ்ஏசி சொன்னாரு. எந்த எக்ஸ்ட்ரீம் நொட்டிட்டான் அவனுங்க. அப்படி நொட்டி இருந்தா அவங்களால வந்திருக்க முடியுமா? ஒருவேளை திமுக எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போலியோ, போயிருந்தா விஜய் கட்சியும் வந்து ஆரம்பிச்சிருக்க மாட்டாரு, எஸ்ஏசி சந்திரன் இப்படி பேசியிருக்க மாட்டாரு.